இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நீங்கள். ஆம் பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே பேருக்கு மாத்திரம் இஸ்ரவேலர்கள், அதை காட்டிலும் புதிய ஏற்பாட்டிலே பவர்ஃபுல் இஸ்ரவேலர்கள் யார் என்றால், சத்தியத்திலே ஏசப்பா சொன்ன சத்தியத்திலே நடந்து அபிஷேகம் பெற்றவர்கள், தாவீதுக்குரிய இஸ்ரவேலர்கள் எனப்படுவார்கள். இவர்கள் ஏசப்பா சொன்ன வசனத்தின்படி ஜீவிக்கிறவர்கள். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பேருக்கு மாத்திரம் இஸ்ரவேலர்களை விட ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கு வல்லமை, பவர் ஜாஸ்தி பிரியமானவர்களே. அதாவது ஏசப்பா 40 நாள் கஷ்டப்பட்டார், கஷ்டப்பட்டு ரொம்ப பாடுபட்டார், மரித்தார். மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திருத்தார். இது சரித்திர உண்மை. உயிரோடு எழுந்து ஆவியின் சரீரத்திலே போய் இப்போ பரிசுத்த ஆவியானவரை அவர் மூலமாக நம்முடைய கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கூட ஜீவனோடு இருக்கிறார். அவர் சொன்ன வசனம் 40 நாள் கடைபிடிக்கிறாங்க. நல்லா ஜெபம் பண்ணிட்டு, நல்லா பைபிள் வாசிக்கிட்டு, நல்லா பிரசங்க அன்னாடு கேட்கட்டு வேண்டாங்களே. அந்த 40 நாளைக்கு மாத்திரம் என்ன, மற்ற நாளெல்லாம் என்னாச்சு? 40 நாளைக்கு மட்டன் சாப்பிட மாட்டாங்க, பூ வைக்க மாட்டாங்க, பீடி சிகரெட்டு மறைவாக போய் குடிச்சுக்குவாங்க. சபையில் பப்ளிக்கில் சபையில் முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்க மாட்டாங்க, மறைமுகமாக எடுப்பாங்க. அந்நிய பாஷை அடையாளத்துடன் சபையில் போதிக்க மாட்டாங்க. அப்படி போதிச்சு அவங்களுக்கு சம்பளம் போயிடும், ஐயர்மான் நாட்டையர்களுக்கு. அப்படியாக பூ வைக்கிறதில்ல. இப்படியாகத்தான் இருக்கிறாங்க பெரியமானவர்களே. 40 நாள் இருக்கிறாங்க, நல்லது. ஆனால் 40 நாள் முடிந்தால் மிகவும் அதிகமாக பூ வைக்கிறது, பொட்டு வைக்கிறது, மட்டன் சாப்பிட்றது, தண்ணி போடுறது, பீடி சிகரெட் எப்போதும் தான் இருக்குது. அப்படியாக இருந்து ஜெபமாக பண்ணுறதில்ல, கோயிலுக்கும் போதில்லை. இப்படியாக இருந்தால் கர்த்தருக்கு, இது பேர் கிறிஸ்தவர்கள் தான் அப்படி இருப்பார்கள். எல்லா நாளும் கர்த்தருக்கு பயந்து அப்படியாக இருக்கணும். அந்நிய பாஷை அடையாளத்துடன் பெற்றுக்கொள்ள வேணும். ஆம் பிரியமானவர்களே, உடன் பிறப்புகளுடன் சண்டை போட்டு கிடப்பாங்க, அது பேசாமையே இருப்பாங்க. அது 40 நாள் இருந்துருவாங்க. முதலாவது ஏசப்பா என்ன சொன்னார்? உன் கூட பிறந்த சகோதரனிடத்தில் ஒப்புரவாய் வச்சு வந்து எப்போ என் காணிக்கை செலுத்தினார். அப்போத்தான் அது அங்கீகரிக்கப்படுது. சும்மா 40 நாள் பேருக்கு மாத்திரம் இருந்துட்டா பார்த்தா, எல்லாத்துக்கிட்டையும் ஒப்புரவாகணும். கூட பிறந்த பிறப்பு கொட்டையே ஒப்புரவாகாமல் சண்டை போட்டு கலந்து 40 நாள் எப்படி இருப்பீங்க? இதில் பேருக்கு பூச்சாண்டி பண்ணுறீங்களா? இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. உண்மையான சுத்திகரிப்பு, உண்மையான பரிசுத்தம் வேணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தில் அப்படித்தான் இருக்குது. எப்போதுமே அப்படியே இருங்க, சமாதானமாக இருங்க, பூ வைக்காமல் இருங்க, கர்த்தருக்காக ஜீவிங்க, வசனம் கேளுங்க. இதுதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 40 நாள் மாத்திரம் கணக்கு கிடையாது. இந்த மாலை போட்டு திரியிறாங்களா ஐயப்பனுக்கு, அந்த மாதிரிலாம் அது கர்த்தருக்கு புறம்பானது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இதை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். God bless you.